6 வருடத்துடைய போராட்டத்திற்கு பிறகு இந்தியன் 2 திரைப்படம் இன்று உலகம் முழுக்கவே வெளியாகி இருக்கு. இந்த படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல சங்கர் அவர்கள் அவருடைய அடுத்தடுத்த படங்களை பற்றிய அப்டேட்டுகளையுமே வெளியிட்டாரு. அதன்படி பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் அடுத்ததாக வேல்பாரி நாவலை தழுவி உள்ள கதையை எடுக்க இருக்காராம். இந்த படம் பாத்தீங்கன்னா 3 பாகங்களாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ இந்த படம் அடுத்து எடுக்க போறாரா இல்ல இதற்கிடையில அவருடைய முந்தைய படத்தின் 2ஆம் பாகத்தை கையில் எடுக்க போறாரா அப்படின்ற ஒரு பேச்சு தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல அதிகமாகவே போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது இந்தியன் படத்துடைய 2ஆம் பாகம் வெளியாகி இருக்கு. அடுத்து 3ஆம் பாகம் பேலன்ஸ் உள்ளது. இன்னும் 6 மாதம் கழித்து இந்த படமுமே வெளியாக இருக்கா. இந்த 6 மாத கேப்ல நம்ம சங்கர் அவர்கள் முதல்வன் படத்துடைய 2ஆம் பாகத்தை எடுத்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காராம். அதற்கான கதைகளுமே முன்பே ரெடியாகி விட்டது. முன்பு கூட தளபதி விஜய் அவர்களிடம் முதல்வன் 2ஆம் பாகத்திற்கான கதையையுமே சொன்னாரு. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்கள் கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை அடுத்து அவருடைய கடைசி படமான தளபதி 69வது படத்துல நடிக்கவுமே இருக்காரு. இந்த படம் கிட்டத்தட்ட அரசியல் படம் அப்படின்றது உறுதியாகிடுச்சு. அதனால இந்த படம் முதல்வன் 2ஆக இருக்குமா அப்படின்ற ஒரு பேச்சுமே சமூக வலைதளங்கள்ல போய்கொண்டிருக்கு. ரீசெண்டாக கூட நம்ம சங்கர் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணி ஒரு சில கதையெல்லாம் சொல்லியிருக்காராம். இது அனைத்தையுமே வைத்து பார்க்கும் பொழுது முதல்வன் படத்துடைய 2ஆம் பாகம் உருவாகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.